கோல்கேட், போர்கன்ஸ், க்ளோஸ். எப்படி நம்ம ஐடியா? இதுக்கு பேர் தான் தண்ணீரை வித்துட்டேன்னு நினைக்கிறேன். டேய் நீங்களும் உன் திட்டமும் சீக்கிரம் வளர்க்குங்கடா, பட்டணக்கார வந்துட போறான். என்னைக்குடா ஒரிஜினல் கோல்கேட்ல பல் வளர்க்க போறோம்? சாமியே சைக்கிள்ல போறாராம், பூசாரி புல்லட் கேட்டாராம். விளக்குடா. என்னங்க சாமான்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. சேர் 1 2 3 பெட்டி எல்லாம் வந்துருச்சா? சார் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். எல்லாம் சரியா இருக்காப்பா. இதை எல்லாத்தையும் உள்ள வந்து வச்சுறேன். இது வரைக்கும் தான் நம்ம வைக்கிறனா வேற ஆளை பாத்துங்க சார். ஏன்பா நாமளே ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிடலாமே. இது எல்லாத்தையும் நாம எப்படிமா எடுத்து வைக்க முடியும்? ஏங்க முடியாது. புதுசா கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாப்பா. இதெல்லாம் உள்ள கொண்டு வைக்கணுமா? ஆமா தம்பி. ஏண்டா பார்ட்டி கப்பு நம்பிக்கிடுவோம். 20 ரூபா கிடைக்குமா? அதுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். டேய் அதிகமா கேட்காத, அதுவும் கிடைக்காது. கிடைச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா 20 ரூபா கொடுப்பீங்களா? விளையாடுறியா? ஜாஸ்தியா? 10 ரூபா கொடுப்பீங்களா? 10 10 ஜாஸ்தியா? 5 ரூபா? 5 ஒண்டி கொடுத்தனா உதவ வேணாமா? 5 காசு கூட வாங்க கூடாது, ஃப்ரீயா தூங்குடா. ரொம்ப நன்றி தம்பி. இவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியல. 2 வேளை நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா ஒத்தாசை பண்ண மாட்டேன்றானே. இவன் தானும் படுக்க மாட்டான், தள்ளி படுக்க மாட்டான். வைக்க படுப்புல நாய் படுத்த மாதிரி தான். டேய் வாடா. டேய் அமைக்கலான்னு பார்த்தா விட மாட்டேன்றானே. ஏன் இப்படி மச மசம் நிக்கிறீங்க? இவங்க நல்ல பிள்ளைங்கடி. நமக்கு எவ்வளவு உதவி பண்றாங்க பாத்தியா? ஆமா பெரிய உதவி. அவங்க இல்லன்னா நம்ம கொண்டு போய் வைக்க மாட்டோமா என்ன? ஏமா இப்படி வள்ளு வள்ளுன்னு எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுற? சீ வாய் மூடி, எல்லாம் எனக்கு தெரியும். புடி. அப்பா. எந்த 3 பேருக்காக சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சோமோ அந்த 3 பேரும் வந்துட்டானுங்கடா. ஏண்டா என் வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு நான் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு நீங்களா வந்து வாடகை கொடுக்கணும், இல்ல நான் வந்து கேக்குறேன் அப்பவாது கொடுக்கணும். எப்படியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. பொறுமையா இருங்க, தந்துருவோம். ஏன்பா இந்த சலூன் கடை சண்முகத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா பாக்கி வைக்க போறீங்க? இந்தியாவிலேயே சலூன் கடைக்கு பாக்கி வச்ச ஆளு நீங்க தான்ப்பா. சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துறேங்க. சேவிங்கா? சேமிச்சு கொடுத்துறேங்க. அடே நம்ம கடனே நிம்பல் கொடுக்கறான் இல்ல, லுங்கி பனியன் அவுக்குறான். சேட்ஜி ஜட்டியோட ரோட்டு மேல நிக்க வைக்கிறான். ஏண்டா அசிங்கமா இருக்குமே. அது அவனுக்கே தெரியுமே. கூடி சீக்கிரம் கொடுத்துறேங்க. கொடுத்துருவீங்க. அட பாவிகளா, வாடகை கேட்டு அலைஞ்சே நான் கருத்து போயிட்டேன்டா. பெரிய மல்கோவா மாம்பழம் கலரு நெய்வேலியில வெட்டி எடுத்த மாதிரி இருந்துகிட்டு. டேய் வெள்ளிக்கிழமைக்குள்ள வாடகை கொடுக்கலைன்னா மறுநாள் என்ன வரும் தெரியுமா? சனிக்கிழமை வரும். மரியாதையா வாடகை கொடுத்துருங்க, இல்லைன்னா சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். சாமான் செட்டா? ஆமா. இருந்தா தானே தூக்கி போடுறதுக்கு. வாங்கடா. எதுக்குடா குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கால் நடுக்கால் நடந்துட்டு இருக்கீங்க? டேய் பசிக்குதுடா, இப்ப என்ன பண்ண சொல்றேன்? வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல. வேலைக்கு பசி மட்டும் வந்துருது. கா 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 கா. காக்கா கத்துது. ரொம்ப புதுசுடா. காக்கா கத்துனா என்ன? பொறுத்து இருந்து பார். கா கா. கா 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 கா. எங்கடா போறான்? என்னடா அது? சீக்கிரம் தட்டை எடுக்கடா. இன்னைக்கு ப்ராப்ளம் ஓவர். அப்பாடா இப்பதானே சாப்பிட்ட திருப்தி இருக்கு. எல்லா காக்காய்க்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஷாபாஷ். வியாபாரிங்க என்னென்ன சாமான்ங்க கொண்டு வந்திருக்காங்க? ஆமா பெரிய வியாபாரிங்க, பெரிய சரக்கு. தெரு தெருவா சுத்தி ஓட்ட ஓடசல பொறுக்கிட்டு வரானுங்க. அத ஏலக்கடைங்கிற பேர்ல ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீ ஏன் நம்ம வியாபாரத்தை காட்டி கொடுத்துருவா போல இருக்க? அரிக்கன் விளக்கு, இத என்ன சொல்லி விக்க போறீங்க? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல உபயோகப்படுத்தின விளக்குன்னு சொல்லி வித்துருவேன். ஒரு ஜோடி பழைய செருப்பு, இத என்ன சொல்லி விக்க போறீங்க? தப்பம்மம் போட்டிருந்த செருப்புன்னு சொல்லி வித்துருவேண்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு.
இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வெடிச்சு செத்து போயிரும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இதை எப்படி விற்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சு கமண்டலம் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். அப்படி சொன்ன ஜனங்க நம்புவாங்களா? சில இளிச்சுவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா எத்தனை தடவை கேக்குறது? வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் Dress எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சான். இப்ப புது Dress வேணும்னு கேக்குறா. இதான பிரச்சனை. அம்மா நான் பணம் தர்றேன், உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அகஸ்தியர் எங்க? கீழே. அடிப்படி. ஏப்பா என் பழைய துணியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்கா? ஸ்ரீதேவி போட்டிருந்த ட்ரெஸ்னு சொல்லி வித்துற மாட்டேன். சரியான அப்பா. இது என்னது? வயலின். இது என்ன சொல்லி விற்க போறீங்க? வயலின் சொல்லி தான் விக்கணும். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். யார் உபயோகப்படுத்துறன்னு சொல்லி விற்க போறீங்க? பிரபல மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி உபயோகப்படுத்துற வயலின் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். ஏன்பா ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நானா ஏமாத்துறேன்? வர்றவங்க ஏமாறுறாங்கம்மா. அது சரி, இதெல்லாம் ஆளை வச்சு ஏழை கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துறலாம். வாங்க. என்னங்க இது? பால் குடிச்சுக்கிட்டே கொரட்டை விடுறீங்களா? பாலை குடிச்சுக்கிட்டே கொரட்டை வர்றேனா? வாயில பால் இருக்கு, கொரட்டை இங்க இருந்து வருது, நான் வர்றேன்னு சொல்றியே. யாருன்னு பார்க்கலாம் வாங்க. வயலின் யார் இங்க கொண்டாந்து வச்சது? பொண்ணு கொண்டு வந்து வச்சிருப்பா. அது சரி, எடுத்து வச்சுட்டு வா. மறுபடியும் கொரட்டை சத்தம். உன் தம்பி வந்து வர்றானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. பின்ன எங்க இருந்து கொரட்டை சத்தம் வருது? ஏங்க மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள இருந்தா வருது. சரி வா பார்க்கலாம் வா. வாங்க. என்னங்க இங்க இருந்த வயலின காணோம்? காணோமா? எங்க போச்சு? போயிருக்கோம். ஆ? ஆ? இதுல இருந்து தான் கொரட்டை சத்தம் வருது. இப்போ என்னங்க பண்றது? பேய் பிடிச்ச வயலின் போல இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, யார் தலையிலாவது கட்டிடுவோம். வீட்டுல திருநு இருக்கா? எதுக்கு? பூசுறதுக்கு. வயலினுக்கா? நமக்கு பூசி படுத்துக்குவோம். வந்துரு. ஓடிடுவோம், சீக்கிரம் ஓடிவாங்க. மணி 5:30 ஆச்சு, இன்னும் இவங்களை காணுமே. எப்ப வந்து எப்ப படத்துக்கு போய் வரட்டும், பேசிக்கிறேன். ஃபிகர் பாத்தியா? தனியா நின்னுட்டு இருக்குது. பிகர் டக்கரா இருக்கு. ஓரம் கட்டிடுமா? ஓகே. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வரேன் தன்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஹாய். மாலை. என்னங்க நீங்க என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? நான் வர சொன்னா என்னங்க சொல்றீங்க? உங்க கோவம் எனக்கு தெரியும். 2 நாளா பார்க்க வரலங்கிறதுக்காக நீ இப்படியே முன்ன பின்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிறது. பார்ட்டிக்கு ஆள் இருக்கு. அம்பே வேணா, வா கழட்டிக்கலாம். சாரி சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா நீங்க யாரு? சார், என் பேர் சித்ரா. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமா போறதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ ஐம் சாரி, இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. உங்க பேரை கூட கேட்காம போறேன். உங்க பேர் என்ன சார்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் சேகருங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சரியான வழி தேடிட்டு இருக்கேன். தற்கொலையா? ஆமாங்க, இந்தியாவுல வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்குலாம் இதான கதி. ரொம்ப விளையாட்ட பேசுறீங்களே. இல்லங்க, நான் வேதனையில பேசுறேன். வேலை கிடைக்கலங்கிறதுக்காக விரக்தி அடையிறது முட்டாள்தனம். உங்க தகுதிக்கு உண்டான வேலை நிச்சயம் கிடைக்கும். நீங்க சின்சியரா ட்ரை பண்ணீங்கன்னா. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். ஒரு பொண்ணு 5 நிமிஷம் பேசுனது ஆறுதலா இருக்கே. இதே மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைச்சா தெரியாமலா சொல்லிருக்காங்க. A woman behind every successful man. இந்த கம்பெனில காலியா இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், அதுவும் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா. சார்,
நான் கூட ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சார். சார் இதோ சார். சார் வாலிபால்ல சாம்பியன், ஃபுட்பால்ல சாம்பியன், கிரிக்கெட்ல சாம்பியன். சார் காலேஜ்ல நான் எல்லா கேம்ஸ்லயும் சாம்பியன் சார். சரி சரி, யூனிவர்சிட்டி அளவுல எல்லா சர்டிபிகேட்டும் வச்சிருக்கேன். ஸ்டேட் அளவுல ஏதாவது சாதனை பண்ணிருக்கியா? இல்ல சார். சாதனை பண்ணிட்டு வா, அப்புறம் இருக்கிற வேலையை உனக்கு தரேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நீ வேலை இல்லாம கஷ்டப்படுற, நான் வேலையில இருந்து கஷ்டப்படுறேன். சரி சரி, தலைக்கு மேல வேலை இருக்கு, இடத்த காலி பண்ணு. போ போ. அப்படியே சொன்னாங்க. எவண்டி அது ஆரோ விடுறது? கோபிநாத் பிகாம் ஃபுட்பால் வினர். ஏண்டி இதுல என்ன போட்டிருக்கு? கோபிநாத் பிகாம் வாலிபால்னு போட்டிருக்கு. இதுல கோபிநாத் பிகாம் பாஸ்கெட் பால்னு போட்டிருக்கு. யார் அந்த கோபிநாத்? இது கிரிக்கெட், இது ஹாக்கி, இது ஜாவலின் த்ரோ. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பிடிக்கல, கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிடும். சர்டிபிகேட்ல ஏன் ஆரோ பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்தியா முழுவதும் வேலை தேடி கிடைக்கலையே. பிகாம் படிச்சிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல. சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போதாதான், சாதனை பண்ணி காட்டணுமா? நோ நோ, நீங்க நினைக்கிறது தப்பு மிஸ்டர் கோபிநாத். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாராவது மந்தவெளியாவது. மிஸ், என் பேரு சித்ரா, நீங்க சித்ரானே கூப்பிடலாம். உங்கள மாதிரி எத்தனையோ பட்டதாரிங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்கள மாதிரியே மனசு உடைச்சிட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா you will get it. அப்படிங்கிறீங்க? Thank you மிஸ் சித்ரா. நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். That is the spirit. இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கலங்கிற ஏக்கம் வருமா? What a beautiful figure. என்னடா இன்டர்வியூ என்னாச்சு? ஆட போடா, இன்டர்வியூல கேள்வியா கேட்கறானுங்க. மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டான். எந்திரியா பார்த்து சொல்றேன்னு போடா வெளியன்னா வந்துட்டேன். இப்படி பதில் சொன்னா உனக்கு எவன்டா வேலை கொடுப்பான்? டேய், ஓ இன்டர்வியூ என்னடாச்சு? என்னடா கேள்வி கேட்கறானுங்க இந்த இன்டர்வியூல? ஆர்டினரி மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டினரி மேன் ஜட்டியை போட்டுக்கிட்டு மேல பேண்ட் போடுவான், சூப்பர் மேன் பேண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேல ஜட்டியை போடுவான்னு. எந்திரிச்சு போடான்னா வந்துட்டேன். டேய், உன் வேலையை விடுறா. எனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? விட்டுருவனா? ரஸ்தாளி பழம் இரு, பதறாத, உரிக்கிறேன். சாப்பிடு. போதும் போதும், தோலை சாப்பிடாத. டேய், எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன்டா. அறிவு இருக்காடா? சாரிடா. வாழைப்பழத்தோல எங்க உரிச்சு போட்டிருக்க? வேற எவனாச்சும் வேணும். நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்போ நம்மோட சாதியடா. நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்போ நம்மோட சாதியடா. வேலை இல்ல சோறு இல்லை என்று எங்கும் சாதிதான். நாட்டுல நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்போ நம்மோட சாதியடா. நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்ப நம்மோட சாதியடா. வேலை இல்ல சோறு இல்லை என்று எங்கும் சாதிதான். நாட்டுல நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்ப நம்மோட சாதியடா. லட்சுமி தாயே கண் பாரடி நீயே, காத்தாடி கோழி விழுந்தாவும் கோயிலில் தேங்காயின் ஒரு உடைப்பேன். நாட்டுல நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்ப நம்மோட சாதியடா. அட வேலை இல்ல சோறு இல்லை என்று எங்கும் சாதிதான். நாட்டுல
நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்போ நம்மோட சாதியடா. சாப்பாடே பைப்பு தண்ணிதான், நம் கையில சல்லி காசு இப்ப இல்லதான். ஆனாலும் வாழ்க்கை ஜாலிதான், என் மாப்பிள்ள 3 பேரும் நல்ல ஜோடிதான். வாங்கின பட்டம் அத காத்துல விட்டோம், நாட்டுக்கு ராஜா நவுக்குறோம் கூச்சா. எல்லாரும் மன்னறிந்தாங்க, நம் கிரீடத்தை எங்கேட அழகு வச்சாங்க. நாட்டுல நம்ம நாட்டுல வாழுற பாதிசனம் இப்போ நம்மோட சாதியா. ஐயோ என்னால முடியலையா? முடியல குடியா இருக்குப்பா, குடியா குடியா. இன்னும் அதெல்லாம் இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த 1/2 கிலோ மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய். ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா 400 ரூபாய், 400 ரூபாய். யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவல்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? டேய் இவ்வளவு மிளகாயமா வயிறு என்னத்துக்கு ஒரு கண பைத்தியம் பிடிச்சிட்டு வாடா. டேய், நீ நகரா. டேய் நகரா. சொன்ன கடா. டேய் டேய் கோபி வேணாடா. டேய் டேய் வேணாடா, சொன்ன கேளுடா. டேய் சொன்ன கேளுடா, வேணாடா. கோபி ப்ளீஸ் வேணாடா. ஐயோ இந்த தீனி திங்கறானே, இவன் மனுஷனா? சாப்பிடு போய் சாப்பிடு. 400 ரூபாய் ஆச்சு, சாப்பிடு. ஓ, பணத்தை குடியா. என்னடா ஏய், இன்டர்வியூ போறதுக்கு உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஏதுடா பணம்? அது வந்து எப்படியோ சம்பாதிச்சேன்டா. ஆமா, கண்ணெல்லாம் ஏன் சிவந்திருக்கு? அதான் அது ஒண்ணு இல்லடா, கல்ல தூசி விழுந்திருக்குடா. தூசி விழுந்தா ஏன்டா மோமெல்லாம் வேர்க்குது? அது வந்து வேற வந்தமா, ஃபேன் வேற இல்லையா, அதான் வேர்க்குது. இல்ல, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, இதை எப்படி வாங்கின? நான் நேர்வழியில சம்பாதிச்சு தான்டா இதை வாங்கினேன். அதான்டா, இதை எப்படி வாங்கின? அதை சொல்லு முதல்ல. 1/2 கிலோ மிளகு தின்னா 400 ரூபாய் பந்தயம்னு ஒரு இடத்துல சொன்னான். உடனே 1/2 கிலோ மிளகு தின்னு அந்த பந்தயத்துல ஜெயிச்சிட்டான்டா. ஜெயிச்ச பணத்துல தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தான். ஏன்டா இப்படி பண்ண? திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, வேற வழி தெரியலாதான் அப்படி செஞ்சேன். கொஞ்சம் இருடா. ஏடா, ரொம்ப எரியுதாடா. டேய் இந்தா பச்சை தண்ணி குடி. குடிடா. டேய், வலிக்குடா. தண்ணி குடிச்சு வடி போலியா? ஆமாண்டா. அண்ணே இங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல இந்த வெண்ணெயை சாப்பிடுங்கண்ணே. வேண்டாம்மா. ஐயோ குடல் வெந்து போயிடுண்ணே. நீங்க முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்படியே முழுங்குங்கண்ணே. கூட பிறந்தவங்க கூட உதவி செய்யறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல நீ எங்க மேல இவ்வளவு பந்தமும் பாசமும் வச்சிருக்கமா. எப்பவுமே நாங்க உன்னை மறக்க மாட்டோம்.
கரடிக்கு என்ன பேன் எடுத்துக்கிட்டு இருக்கானா? ஏய் அட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கரடி பொம்மை ரொம்ப அழகா இருந்தது, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அழகா இருக்கிறதுனால தான் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு ஏலத்துக்கு விட போறேன். நீ அதை நோண்டிக்கிட்டு கெடுத்துறாத, அப்புறம் 5-10 குறைஞ்சிட போகுது. அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை வர போறவன். சும்மா அவங்கிட்ட போய் நொய்யு நொய்யுன்னு இருக்காதீங்க. நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிறதா? அவன் உன் தம்பியா இருக்கலாம். கரன்சி நோட்டு 1 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்தா தான் அவனுக்கு கல்யாணமே. உங்களுக்கு எல்லாம் பணத்தாசை புடிச்சு போச்சு. இங்க பாருங்கப்பா, எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். உனக்கு கல்யாணமே வேண்டாம்னா எனக்கு எப்படி பணம் வர்றது? பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டிய பொருளை எல்லாம் புராதன பொருள்னு வித்துக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. 1 தரம், 2 தரம், 3 தரம். ஏலக்கடைக்கார புத்தியை காட்டுறீங்களே. ஏண்டா சிரிக்கிற? பிச்சைக்காரத்தனமா 1 லட்சம் ரூபாய் கேட்டீங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். அப்பா, நம்ம பொண்ணு தப்பிச்சிச்சு. என்ன சொல்றீங்க? இவன் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறதும் இல்ல, நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறதும் இல்ல. ஏப்பா வேண்டாததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். வாங்க போய் சாப்பிடலாம். பெரிய அரச பரம்பரை, மணி அடிச்சு கூப்பிடுறீங்களோ? டேய் வாடா டேய். நீ போக்கா, நான் அப்புறமா வரேன். அலெக்ஸ் ஸ்பீக்கிங். சார், மதன் பேசுறேன். சரக்கு வந்திருக்கு. வெரி குட் வெரி குட். ஆமா, எவ்வளவு மதிப்பு இருக்கும்? 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. எங்க வந்து வாங்கிக்கலாம்? போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்கிறதுனால என்னால நேரடியா வர முடியாது. அதனால என் மாமாவோட சித்ரா ஏஜென்சிங்கிற ஏலக்கடையில ஒரு கரடி பொம்மை வந்திருக்கு. அந்த கரடி பொம்மையோட கண்ணுல வைரத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நம்ம ஆட்களை அனுப்பி அந்த பொம்மையை எப்படியாவது ஏலத்துல எடுத்துட்டு சொல்லுங்க. நல்ல ஐடியா. இந்த மெத்தேட ஃபாலோ பண்ணு, அப்பதான் போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. ஓகே, ஆளுங்களை அனுப்புறேன். பை. மை டியர் புல்லட்ஸ், ஒரு ஏலக்கடையில ஒரு கரடி பொம்மை ஒண்ணு ஏலத்துக்கு வருது. அது என்ன விலைக்கு ஏலத்துக்கு வந்தாலும் சரி, ஏலத்துல நீங்க எடுத்துட்டு வர்றீங்க. இடம் ராயப்பேட்டை, கடை, சித்ரா ஏஜென்சிஸ். என்ன ரேட்? எத்தனை லட்சமானாலும் சரி. ஒரு கரடி பொம்மைக்கு இவ்வளவு விலையா? நோ மோர் கொஸ்டின். சொன்னதை செய்யுங்க. மூர்த்தி, கோபி, என்னடா? நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன். டேய், சாப்பிடாம கொள்ளாம இப்படியே போனா எப்படிடா? விருந்து ரெடியா இருக்கும்போது சாப்பாடு எதுக்குடா? டேய், காக்காக்கு இன்னும் சோறே வைக்கல, அதுக்குள்ள நீ வேற. அவ்வளவுதானே? இப்ப வைக்கிறோம் பார். கா, 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 கா. ஏங்கப்பா, இவ்வளவு ஐட்டமா? டேய், வாங்கடா வாங்க. இவ்வளவு சோற பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, இது காக்காய்க்கு வச்ச சோறா, கல்யாணம் விட்டு சோறா? டேய், அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய், திதியோ விதியோ சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன் நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. டேய், இங்க பாரு, எதா இருந்தாலும் 3 பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம். வாங்க. குடுறா. ஆ, ஆ. வாங்கிக்க. டா. போனா போனா, என்னம்மா? உனக்கு வச்சிருந்த சோறுங்கடி. காக்காக்கு வச்சுட்டேம்மா. அவ்வளோத்தையுமா? ஒரு காக்கானா பரவாயில்ல, 3 காக்கா பசியோட இருந்தது. அதனாலதான் என் சாப்பாடை வச்சுட்டேம்மா. நீங்க சாப்பிடலனா அப்புறம் நான் பட்னி இருக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? வயிற்று பசியை மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கும் தங்கச்சி இல்லைங்கிற குறையும் அந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. இன்டர்வியூக்கு நேரமாச்சு, கிளம்பு. ஏண்டா, வீட்டுக்காரர் வாடகைக்கு வந்துருவாரடா? அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா சொல்றாவ? அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு, நேரமாச்சு கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூடா. ஆமா, நீ என்ன பண்ண போற? மச்சி, அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு.
டேய் என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டு இதுதான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபா கிடைக்கும். 150 ரூபா வாடகைக்கு 100 ரூபாய் ஜாலிக்கு. எப்படி ஐடியா? டேய் எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கையை காலை முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்தா நமக்கு என்னடா? டேய் என்னடா என்னாச்சு? டேய் என்னடா ஆச்சு? எவனோ ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருடி விட்டா. அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவன் மட்டி என் கையில கிடைச்சா. கிடைச்சான்னாவா? பக்கத்திலே நிக்கிறான். இவனா? டேய் மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கையை காலை உடைச்சுக்குவானுங்களோ? டேய் இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இருட்டு முன்னாடி போய் வைக்கிறேன். அம்மா ஏடா வலிக்குதா? இல்லடா. சரி வா தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன என்ன அப்போலாக போக முடியும்? இதுல ஒண்ணும் ஆவடா. சாப்பிட்டவன் பாய் கலையறான், சாப்பிடாதவன் இலை கலையறான். ஏண்டா உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? பால் ரெடி. ஐயோ வேணாம், நான் ஏற்கனவே தெருக்குழாயில குடிச்சிட்டு வந்துட்டேன்பா. ஆமா நீ பாட்டுக்கு தெம்பா படுத்துன்னு இருக்கிய, நாளைக்கு வீட்டுக்காரன் வருவான வழின்னா. டேய் ஒரு ஐடியா. விளம்பரம் பண்றானுங்களே, இது உங்களது பேங்க் உங்களது பேங்க்னு. பேசாம பேங்க்ல பூந்துட்டா? பூந்துட்டா வாசல்லையே பெல்ட்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான் துப்பாக்கிய. நீ வேற சும்மாடுறா. இந்த ஒத்த கைய வேற எங்க போனான்னு தெரியல. என் கைய உடைச்சிட்டு ஒத்த கையன்னு பட்டை வேற கொடுக்குறீங்களா? அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? நாளைக்கு வீட்டுக்கார வருவான், பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் போயிருந்தேன். ஏதுடா பணம்? எப்படியா கிடைச்சுடா? எப்படி கிடைச்சது? என் சர்டிபிகேட் அடமானம் வச்சு. என்னடா சர்டிபிகேட்டை போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன்? டேய் தண்ணியை குடிச்சிட்டு வாழ்க்கையை தள்ளிடலாம்டா. தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? போய் குடுத்துட்டு வர சொல்றா. வீட்டுக்காரன் மளிகை கல்ல இருப்பான், கொண்டு போய் கொடுத்துரு. ஐயோ இவனா? பையில பணத்தை பார்த்த விட மாட்டானே. அன்னைக்கே சொன்னானே. என்னடா வாடகை பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேனே. வாங்கிட்டவர் என்னடா சொன்னாரு? அவன் சரியான லூசுடா. போங்க 150 ரூபா பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு அடிச்சிட்டு ஃபேன் போடுறேன்டா. அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னானே, அது இந்த ஓரத்துக்கு போடுறேன்டா. கூலரை பத்தி? அது இந்த பக்கம் வைக்கிறேன்டா. தம்பி எல்லாத்தையும் நீயே அவர்கிட்ட சொல்லிடு. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு ஏசி கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல சும்மா தமாஸ் பண்ணேன். டேய் தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? டேய் நீ வயலின் வாங்குவியோ வாய்க்கால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். டேய் இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்காதுங்கடா. டேய் முறைக்காதீங்கடா. ஏன்டா வாடகை பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னா வயலின் வாங்கிட்டு வந்து நிக்கிற? இல்ல அது வந்து வயலின வாங்கின அந்த சோக கதையை சொல்றேன் கேளுங்கடா. சித்ரா ஏஜென்சிஸ் இதுல போதுற வேண்டியதா? அரே அவன் இந்த பக்கம் தானே வந்தான். என்கிட்ட இருந்து தப்புறான் இல்லை. சேட்ஜி இங்கேயே இருக்கிறான். அவனை பிடிக்காம விடுறான் இல்லை. ஆஜர், என் பேர் மணி சார். யோ இது என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற. உட்காரியா? நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. ஓ போக சும்மா கேட்பானுங்க போல இருக்கு. வேண்டாம். இது பாத்தீங்களா, சாதாரண மூக்குப்பொடி டப்பா இல்ல, ஹிட்லர் உபயோகப்படுத்தின மூக்குப்பொடி டப்பா. மூக்குப்பொடியோட சேர்த்து 10 ரூபாய். ஹிட்லர் மூக்கோட சேர்த்து எவ்வளவு? உட்காரியா? நீ என்ன கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கியா?
பாத்தீங்களா? மூக்கு 1 ரூபாய். இது மூக்குப்பொடி டப்பா 10 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபாய். 20 ரூபாய். 50 ரூபா. 75 ரூபாய். 75 ரூபாய் ஒரு தரம். 75 ரூபாய் 2 தரம். 75 ரூபாய் 3 தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஐயா ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லைங்க. செக்கா இருக்கு. பரவாயில்ல. அதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாக்குல கேட்டேன். விளையாடுறது என்ன பிளே கிரவுண்டா? பல்ராமா சார், ஒரு தரம் 2 தரம் 3 தரம். தூக்கு. ஐயா 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 என்ன விட்டுருங்க ஐயா. அதை எடுமா. இந்த வயலின் ரோமாபுரியிலிருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலினை எப்படியாவது தள்ளி விட்டுருங்க. பாக்குறீங்களா? பேய் இருக்கிறான். ஒரு தரம். கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? நான் ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபா கொண்டு வந்தேன். 30 ரூபா பஸ்ஸுக்கு போச்சு. 20 ரூபா சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபா இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? சரியான சிவட்டு கிராக்கி. 150. 3 தரம். சித்ரா, வயலினை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதையா? டைம் ஓவர். நாளைக்கு காலையில வாங்க, யாரும் பாக்குறேன். அது இல்லைங்க, இந்த வயலினை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். அடட, எங்க ஏலக்கடையில ஒரு பொருளை வித்துட்டோம்னா திருப்பி வாங்குறதே இல்ல. அதுவும் நீங்க ஒரு இசை மேதை, வாங்கின வயலினை திருப்பி கொடுக்கலாமா? நான் இசை மேதை? பின்ன இல்லையா? ஆமாமாமா, நான் இசை மேதையே தான். உங்க முகத்தை பார்த்தோன்னே நினைச்சேன் நீங்க ஒரு இசை களஞ்சியம், சங்கீத சாம்ராட், முடிசூடா மன்னன்னு தெரியுதே. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. பரவாயில்ல, இந்த வயலினை நானே வச்சுக்கிறேன். மிஸ்டர் மூர்த்தி, வயலின் இசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிர். எனக்காக இந்த வயலின்ல காம்போதி ராகத்துல ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா? காம்போதி? அட கபோதி, மாட்டிக்கிட்டியாடா? ஏங்க அழறீங்க? அது வந்துங்க, இன்னைக்கு எனக்கு வயலின் கத்து கொடுத்த வாத்தியாரு இறந்த நாள். அதனால இன்னைக்கு வயலின் வாசிக்க மாட்டேன். அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் காந்தி பார்க்குக்கு வரேன். அப்போ அது வாசிச்சு காட்டுவீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை? ஓகே ஓகே, வச்சுக்கலாம், வாசிக்கலாம். ஏமாத்திர மாட்டீங்களே? நோ நோ நோ, ஏமாத்த மாட்டேன். காந்தி பார்க் வர ஞாயிற்றுக்கிழமை, கம்மிங் சண்டே. ஆமா. ஓகே, வரட்டுமா? கிழிஞ்சது போ. ஞாயிற்றுக்கிழமை மறந்துட மாட்டீங்களே? மறக்க மாட்டேங்க. போங்கடா போங்கடா போக்கத்த பசங்களா. ஏற்கனவே 3 வயிறு காலி, இதுல 4வது வயிறு வேற. கொஞ்சம் விட்டு 5வது வயிறு கொண்டு வந்துருவான். வேலையை பாருங்கடா வெட்டி பசங்களா. டேய், ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? டேய் மூர்த்தி, நீ கவலைப்படாதடா, நான் அங்க இருக்கோம்டா. டேய், உங்களை தான் நம்பியிருக்கேன். சா ரீ கா கா மா. ஏண்டா இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த விரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? ரத்தம் வரும். தாயத்தா விக்கிறோம் நம்ம. இல்ல. டேய் முண்டம், ராகம் வரும்டா. முண்டம்னு ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ. இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். கபோதி இப்படி வாசித்தா காம்போதி வராது, கழுதுதான் வரும். எவ்வளவு ஒரு ஏலக்கடைக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வயலின் வாசித்து காமிக்கணுமா? இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க, அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்குறாரு. அவன் காதலுக்கு நம்மளால ஆன ஹெல்ப்டா. டேய், நானே இவ்வளவு சிரமப்படுறேனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இதை வாசிக்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ்னு சொன்னாங்களே. முண்டோ முண்டோ, இது கூட தெரியலையா? அதான்டா வயலின் ஃபேமஸ், வளையப்பட்டி. ஓஹோ, வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்சே. அதேபடி சுப்பிரமணியம் வயலின்ல ஃபேமஸ், குன்னக்குடி வைத்தியநாதன். கரெக்டா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய், கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல, உன்னை நான் விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீமா? அதுக்குள்ள இவன் தான்டா. டேய். டேய் டேய், வயலின் கத்து கொடுறா. என் காதுல அதுல தான்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு. ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லாரும் மனசையும் உரிக்கிறேன் பார்.
என் தம்பி சோக கீதம் வாசிக்கிறாரே, யாராவது தேசிய தலைவர் யாருங்க? வட்டிட்டா கால போடு, கால் மாட்டியா? அங்க பாருங்க தம்பி, என்ன வாசிக்க விட மாட்டேங்கிறா? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க? என்ன நடக்க கூடாது நடந்து போச்சே. பாருங்க தம்பி, தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. யோ நகரியா, அவன் தூங்குறாயா? டேய், எந்திரா. என்னடா அது மாலையெல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திருந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. ஆமா இதுக்கு ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? என்னடா கொட்டாங்கச்சி பிச்சைக்கார மாதிரி இப்படி வாச்ச உன் காதுல வரமாட்டா. என்னடா கிண்டலா பண்றீங்க? வயலின் வேற எடுத்துட்டு சொல்லிட்டீங்க, இப்ப என் காதுல வர டைம் ஆயிடுச்சு. இதுல எப்படி நான் சாங் வாசிக்கிறது? நீ வாசி கிழிச்சது போதும், பேசாம நாங்க சொல்றத கேளு. டேய், அவ்வளவு சீக்கிரம் உன்னால வயலின் கத்துக்க முடியாது. ஆனா உன் காதலிக்காக நீ வயலின் வாசித்தாகணும். அதுக்கு ஒரே வழி. ஏண்டா அது ரேடியோட இருக்க டேப் இருக்காரு, இத வச்சு நான் என்னடா பண்றது? இத வச்சுக்கிட்டு டப்பாங்குத்து ஆடு. டேய் சொல்றத கேளுடா, அதுல குன்னக்குடியோட வயலின் மியூசிக் இருக்குது. டேய் இத உன் பாக்க உன் காதலி வர்றப்ப சுவிட்ச் ஆன் பண்ணு, அதுல இருந்து மியூசிக் வரும். அதுக்கேத்த மாதிரி நீ சும்மா நடி, உண்மையிலே நீ தான் வாசிக்கிறேன்னு உன் காதலி ஏமாந்துருவா. நல்ல ஐடியாடா, உணர்ச்சி வசப்பட்டேன்டா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சுவிட்சை மாத்தி போட்ட டேப் ரெக்கார்டுக்கு போல ரேடியோ ஆன் ஆயிடும், அப்புறம் நீ மாட்டிக்குவ. ஓகே ஓகேடா. டேய் கொஞ்ச நேரத்துல என் காதல வந்துருவா, இருந்து பாத்துட்டு போங்கடா. இருந்து பாக்கலாம்டா, உன்னை விட நான் தான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் காதுல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ நொந்துடுவ. அட பாவிகளா, உங்களை எல்லாம் நம்பவே முடியாதடா. ஏய் என்ஜாய் பண்றா. நல்லா பண்ணு, சுவிட்ச கிச்ச மாத்தி போட்டாத. ஆமா இன்னும் இந்த மாலை காணோம். சொன்னபடி கரெக்டா இதுக்கு வந்துட்டீங்களே. நான் மதுரைக்காரன், எதுலுமே கரெக்டா இருப்பேன். எங்க சொன்னபடி வயலின் வாசிங்க பாப்போம். வயலின் வயலின் வாசிடுவோம். மதுரை மேலமாசி வீதி ஸ்டைல வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? ஃபேண்டாஸ்டிக். சங்கீத மேதனை, நீங்க தான் சங்கீத மேதை. உங்களுக்கு சங்கீத சாம்ராட்லயே பட்டம் கொடுக்கலாம். கொடுங்க, எப்ப நீங்க பட்டம் கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். நிச்சயமா கொடுக்குறேன். கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறீங்களா? சத்தம் தானே, வச்சிட்டா போச்சு. வச்சிட்டாவா? வாசிச்சிட்டா போச்சு. வாசிங்க. சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு. என்ன சார் என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் வீட்டுக்கும் போகாம ரோட்டுக்கும் போகாம நிக்கிறானேனா? ஐயோ அங்கெல்லாம் கை வைக்காதீங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போதே சொன்னாலே வரும்போது மறக்காம இதயம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு. புரியுது, இதயத்துல அப்படி.
மிஸ்டர் இவ்வளவு நேரம் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? உங்களுக்கு வயலின் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன கொன்னுடவா போறேன்? நான்சென்ஸ். கிளைமேக்ஸ்ல சொதப்பிருச்சே. டேய், இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய் சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கடா. ஆமா, கிழிச்ச. கேளுங்கடா. நிறுத்துடா. இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? டேய் நான் தான் சிரித்தேன். சத்தம் கேக்குது, ஆளை காணா. கீழே உற்று பாருங்கள். டேய், இதோ பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய. ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்தபோது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டு விட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு பணாரே டுமாரோ படாபட். யோ, என்ன திட்டுற? நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். கட்டாரா டட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி எதுக்கு? பரவாயில்ல. என்ன பரவாயில்லையே, எங்கள் பாசை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. ஏமாந்த போதுமே அவன் மொட்டையை அடிக்கிற அதை நம்புறிய? டேய் சும்மாறா. இந்த பருப்பு தான். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ சும்மாரியா, நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டானா. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, முதல்ல இந்த மாதிரி மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணி வர வைக்க கூடாதா நீ? இனிமேல் மெட்ராஸில் தண்ணி குடிக்கவே கிடையாது. யோ போதியா, யோ போதியா, புரியா? நம்பக்கா ஏலக்கா குள்ளக்கா பச்சக்கா குபா குவா குவா குவா. எப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ, உடம்பெல்லாம் குளிருதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வர வளைக்கிறேன். குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சியா சியா. நெருப்புடா.
யோ போதியா குடு காஞ்சாச்சு எங்க நெருப்ப சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மழை செய்யுதே. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா ஹரே குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். கொக்காக்கோ மக்காக்கோ நகாக்கோ சிக்காக்கோ. டேய், என்னடா சொல்ற? டேய், அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, என்னை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்? நானும் வருகிறேன். டேய் டேய், பாவம்டா, கூட்டிட்டு போலாம்டா. டேய், இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொலை. என் வயலின் அதுதான் உடைஞ்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். சாத்தனை காணோம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சுடா. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தன் வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சதும் வர. சிவகாசின்னா உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அது கூட பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகளாச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா, கரசின் இருக்குல்ல? இல்லடா. தீப்பெட்டி கூட இல்லையடா. பேப்பர் அடுப்ப பத்த வைக்கிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நெருப்பு பத்திடுச்சா? வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. போற. மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போதும். அப்பா, கடவுள் வைக்க மாதிரி முழுங்குறா. மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான், கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயாசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்கார நம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தன வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா, உன்ன மாதிரி தான் இருப்பாரு. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையோ கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபா. அது சரி, யாரோ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுக உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாசை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்.
என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம். வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? பேய் பூதம் போயா? எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்படி என்னடா அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்காரனுக்கு பைத்தியமா இல்ல வந்தவனுக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்கட பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிச்சிருக்கு. எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குற? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்கப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடகுலுக்கு விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்னமோ ரிச்சா தான் இருக்கு, ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? இங்க போற புது சொக்கா. எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. சாத்தையா, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்திரா மட்டும் இருந்தா. குட்டி மெல்லப்போ, யாரென்று சொல்லிப்போ, பூமுத்தம் சிந்திப்போ, தேன் தந்த தித்திப்போ. என்னை பார்ப்பதும் மண்ணை பார்ப்பதும் என்ன பார்வை மயிலே, இன்னும் மௌனமா நெஞ்சின் ஆசையை சொல்ல வேண்டும் குயிலே. இரவில் அடிக்கும் சந்தோஷ வெயிலே, மான் குட்டி மெல்லப்போ, யாரென்று சொல்லி
காமன் ஏறும் வாகனம் கண்கள் பாடும் மோகனம் என கொஞ்சிடும் இவள் அஞ்சுகம் பார்வை காதல் நோய் தரும் கூந்தல் தூங்க பாய் தரும் இடை தாங்கிடும் இருகோபுரம் அன்றியில் போரிட வந்தாயோ ஐவகையம்பது கொண்டாயோ சந்தன மல்லிகை உந்தேகம் குங்குமமானது இந்நேரம் என் தோழி சாய்ந்தாடும் பூவாரணி மான்குட்டி மெல்லப்போ யாரென்று சொல்லிப்போ பூமுத்தம் சிந்திப்போ தேன் தந்த தித்திப்போ என்னை பார்ப்பதும் மண்ணை பார்ப்பதும் என்ன பார்வை மயிலே இன்னும் மௌனமா நெஞ்சின் ஆசையை சொல்ல வேண்டும் குயிலே இரவில் அடிக்கும் சந்தோஷ வெயிலே மான்குட்டி மெல்லப்போ யாரென்று சொல்லிப்போ பூமுத்தம் சிந்திப்போ தேன் தந்த தித்திப்போ நீராடும் கோலத்திலே உன்னை நாள்தோறும் நான் பார்க்க வேண்டும் போராடும் வேகத்திலே கண்ணில் பூலோக சொர்க்கங்கள் தோன்றும் நாளும் நள்ளிரவு நேரம் நாமும் ஒன்றுபட வேண்டும் கொஞ்சம் செவ்விதழி மோரம் கோடி முத்தமிட வேண்டும் செவ்வாழை ரெண்டாட என் நெஞ்சி துண்டாட மான் குட்டி நெல்லப்போ யாரென்று சொல்லிப்போ பூமுத்தம் சிந்திப்போ ஏன் தந்த தித்திப்போ கனவு பகல் கனவு கூட பிரமாதமா தான் இருக்குது. மன்னர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ யாரே நீ? டே வாட்ச்மேன்ரா, சாத்தியா ஏற்பாடு பண்ணிருப்பாரு. எனக்கு தெரியவில்லை. நான் தான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரன் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னம் இதையெல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே, அதுக்கு என்னண்ணே, உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறான். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாடா. அடடடடடடடா, என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க. ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அதை 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல சாத்தையா, எப்பவுமே நாங்க ஒத்துமையா இருப்போம். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப பொழப்புக்கு என்ன வழி? ஏண்டா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் வாடகைக்கு விட்டு படிச்சுக்கிற வேண்டியதான். அப்ப உழைச்சு சாப்பிடுற எண்ணமே இல்ல, உட்கார்ந்து திங்கணும். அறிவு கட்டவனே. சாத்தையா, நாங்க உழைச்சு சாப்பிடணும். நீங்க ஏன் உழைக்கணும்? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க மூதாதையர் நாள். அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜட்டமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரிவேன். 2 பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீ வந்து எங்களை காப்பாத்தணும். உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லியிருக்கல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி சாத்தையா, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுற. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம். இன்றைக்கு வந்து சரி சரி, உள்ள போங்க போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா.
குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ஆஹா. இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இதுக்குதான் இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்கள எல்லாம் வர சொல்றியா? என்ன சொல்ற? காலால சேலைய தூக்குற, காலை ஒடிச்சிருவே, ஜாக்கிரதை. நீயும் வேலையும். நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்குலாம் என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை. ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கிற நீ? நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சே நீ. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூ வந்திருக்க, என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு? சார் பைத்தியம். உனக்கு தான் பைத்தியம். அட கேளு, கூப்பிடு ராஸ்கல். வேலை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இது பலாதெல்லாம் ஒடிச்சு சார் உங்களை கூப்பிட விட்டுறேன் சார். வேலை கிடையாது. போடா, போடா. நெக்ஸ்ட். சார் ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார் என் பேர் சேகர். இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. நோ மோர் டாக்கிங். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சாத்தியா. உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தனியா பேசிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் ஓகே. ஆஹா ஆஹா. மாமா, அன்னைக்கு என்னமோ இவன் எங்க பணம் கொண்டு வர போறான்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இந்தாங்க நீங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய். இப்ப உங்க மக கழுத்துல கட்டலாமா? 10 லட்சத்தையா? இல்ல மாமா, தாலிய. என் தம்பி தான் 10 லட்சத்தை கொண்டு வந்துட்டானே. 10 லட்சம் ரூபாய் என்ன பண்ண போறீங்க? 10 லட்சம் இருக்கான்னு எண்ணி பார்க்க போறேன். சும்மா ரெடி. நான் ஏழை கடைக்காரன். 3 தடவை மணி அடிச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போறேன். தேங்க்யூ மாமா. அப்புறம் என்ன, ஐயரை பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிட வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா. அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள். நானே பார்த்து வச்சிட்டேன். அப்புறம் என்ன ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? ஓகே மாமா. அப்பா, நீங்க செய்யறது நியாயமா இருக்கா? ஏன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்க வேண்டாம்? ஏன் அவனுக்கு என்ன குறைச்சல்? மூக்கு முழிமா நல்லா தனமா இருக்கான். மூக்கு முழியமா இருந்தா போதுமா? ஊர்ல நல்ல பேர் எடுத்துக்க வேண்டாம்? சித்ரா, நான் உன் அப்பா. நான் உன் அம்மா. அது அவளுக்கு தெரியாதா? யார உனக்கு கட்டி வைக்கணுமோ நாங்க கட்டி வைப்போம். அப்பா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. மனசுக்கு பிடிக்காதவனை கட்டிக்கிட்டு எப்படிப்பா வாழ்க்கை நடத்த முடியும்? சித்ரா, நான் சொன்னதுதான். 10 லட்சம் கொடுத்த உன் மாமன் தான் உனக்கு மாப்பிள்ளை. வா. சித்ரா, இல்ல. சித்ரா. சித்ரா, இல்ல சித்ரா. ஏதோ சாத்தான் தயவால நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிம்மதியா இருக்கும். ஆமா, சாத்தா எங்கட ஆளை காணோம். இந்த ஆட்டுக்கால் சூப் வேணும்னு கேட்டேன். அதை தயார் பண்ண போயிருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள, உனக்கு நேரம்டா. நேரம் ஒண்ணு இல்ல, சாத்தா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சுடா. டேய், அங்க பாருங்கடா. டேய், இப்பதான் புது வீட்டுக்கே வந்திருக்கோம்.
அதுக்குள்ள திருட புந்துட்டறேன். ஒருவேளை நம்ம சம்பளம் வாங்கினது தெரிஞ்சு போச்சோ? டேய் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, வாங்கடா. டேய் 3 பேரும் போனா திருடன் பயந்துருவான். முதல்ல நான் போறேன். நீங்களா? நானேதான். என்ன தேடி இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தேடி வரல, அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். அடைக்கலாம். இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறது. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் பிடிக்கிறேன் பார். டேய் நீ பிடிக்கிறியா? டேய் சும்மாடா. யாரோ ஒருத்தர் பிடிக்கிறானே. டேய் நீ போடா. டேய் ஜாகிரதையா பிடியா. அடி கொன்னுருவேன். அது எவனா இருந்தாலும் ஒரே அமுக்க அமைக்கிறான் பார். டேய் எவன்டா அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிக்க வந்தது? டேய் திரும்புடா. நீங்களா? நீங்களா? டைலக்க மாத்தி பேசாதீங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை. எங்க வந்தீங்க? என்ன தேடி தானே வந்தீங்க? ஐயோ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை பார்த்தது கையும் ஓடல காலும் ஓடல. இருங்கோ ஃப்ரெண்ட்ஸ். டேய் வந்திருக்கிறது. டேய் என்ன கையில நடக்குது? பயந்துட்டியா? நான் போய் பிடிச்சிட்டு வரேன். டேய் நீயா? பிடிக்கீங்களா? டேய் ஏய் யாருமா நீ? நீங்களா? நானேதான். எங்க வந்தீங்க? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? தங்குறதுக்கா? உங்களுக்கு தான் என் மனசுலயே இடம் கொடுத்துருக்கனே. இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நான் இப்பவே போயிடுவேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தங்கணும் அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க. டேய் வந்திருக்கிற பொண்ணு பேரு சித்ரா. அது எங்களுக்கு தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க சித்ரா? பிடிஞ்சா எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட இந்த ராத்திரி நேரத்துல ஓடி வருவாங்க சித்ரா? டேய் சும்மாடா. நீங்க சொல்லுங்க சித்ரா. என் மனசுக்கு பிடிக்காத மருமாப்பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க அப்பா தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு பின்னாலேயே என்ன துரத்திக்கிட்டு வரான். அதனால தங்கறதுக்கு 2 நாள் இடம் கொடுத்தீங்கன்னா ஊரை விட்டு ஓடிடலாங்கிறீங்களா சித்ரா? டேய் சும்மா இருடா. எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம் சித்ரா. எனக்கு ஆட்சேபனே இல்லை சித்ரா. டேய் மாடியில ரூம் இருக்கு சித்ரா, நீங்க அங்க தங்கிக்கலாம் சித்ரா. ரொம்ப நன்றிங்க. டேய் இந்த பொண்ணு தான் என் பெர்சனாலிட்டிக்கு பொருத்தமா இருக்குங்கறியா? டேய் எனக்கு அந்த பொண்ணுக்கு தான் பொருத்தம் கொஞ்சம் ஒத்து வருதுடா. டேய் யாருக்கு பொருத்தம்னா காலையில பாப்போம். வாங்கடா விளக்கணையடா. ரூம் இங்க இருக்கு, வாங்கடா. போடா முட்டாள். ஏன் என் தம்பியை முட்டாள திட்டுறீங்க? சரி ஃபூல். இது பரவாயில்ல. சித்ரா பார்த்தாராம், அவ ஓடுனாலாம், இவர் பின்னாலே விரட்டி போனாரா, அவனா காணலையா? நான் என்ன செய்வேன் மாமா? அவ இருட்டுக்குள்ள ஓடி எந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டா. ஒவ்வொரு வீடா கதவை தட்டி அவ எங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஒவ்வொரு வீடா கதவை தட்டி கேட்கறதுக்கு உன் தம்பி என்ன பொற்கை பாண்டியனா? சரி போலீஸ்லயாவது? போலீஸ் ஸ்டேஷன்ல கதவை தட்டினா ஏட்டையா தான் வருவாரு. ரிப்போர்ட் கொடுக்கறத சொல்றாங்க. ஏங்க இப்போ என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. சித்ரா இந்த உலகத்துல எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நான் அவளை இழுத்துட்டு வந்து காட்டுறேன். இழிச்ச சந்துக்குள்ள ஓடி இருக்கா, பிடிக்க முடியல. உலகத்துல எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடுறாராம். மாமா என்ன பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. வேற என்ன நினைக்க சொல்ற? அவளை கொண்டு வந்து காட்டுறேன். காட்டு. என்னங்க நம்ம பொண்ணு கிடைச்சிருவாளா? கிடைச்சிருவா. ஆனா உன் தம்பி கூட்டு வர மாட்டான். வேற எவனாவது கூட்டு வர போறான். சித்ரா என்ன வாழ்த்துங்க. ஏன்? இன்னைக்கு தான் என் முதல் மாச சம்பளத்தை வாங்கியிருக்கேன். வாழ்த்துக்கள். அல்வா சாப்பிடுங்க. எதுக்கு? மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? அவனுக்குலாம் சக்கரை வியாதி, சாப்பிட மாட்டானுங்க. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். அட பிடிங்க, சாப்பிடுங்க. ஐயோ இப்படி மாறிட்டாரே. சித்ரா சித்ரா இந்தாங்க. என்னது இதெல்லாம்? பூவும் புடவையும். எதுக்கு? நீங்க தான் கட்ட புடவை வந்திருக்கீங்களே, மாத்து புடவைக்காதான். வேணாங்க. என் முத மாச சம்பளத்துல உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கிட்டு? ஐயா அவனு கிடக்கணும் வெறும் பயலுங்க. தென்னைச்சோறு. நான் தான் இதனால காப்பாத்திட்டு வந்தேன். புடவைய தலையில வச்சுக்கங்க, பூவை கட்டிக்கங்க. கடவுளே 3 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆயிட்டாங்களே. இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு என்ன ஆகும்?
என்ன பயங்கரம்! இப்படி எதுவுமே நடக்கூடாது. உங்களுக்காக பாரசீகத்தில் தயாரான பாதம் அல்வா, வங்காள விரிகுடால பிடிச்ச தங்க மீன், தாய்லாந்து தயிர் வடை, இந்தோனேசியா இட்லி, குவைத் குருமா, துபாய் துவையல், மஸ்கட் மசாலா இதெல்லாம் தயாரா இருக்கு. டேய் டேய் வாயில எச்சி ஊதுடா, சாப்பிடலாம்டா. ஏண்டா கோபி இல்லாம என்னைக்குடா சாப்பிட்டுருக்கோம்? சாத்தியா இப்போ நாங்க சாப்பிட்டுக்கிறோம். டேய் கோபி வரான்டா. ஹாயா உட்கார்றா சாப்பிடுவோம். எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க. இவனுக்காக நம்ம சாப்பிடாம வெயிட் பண்றோம். இவனை பாடா சித்ரா ரூம் கூட போறான். டேய் வா என்னதான் பண்றான்னு பாப்போம். சித்ரா, என்ன? உங்களுக்கு ப்ளூ டைமண்ட்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாங்க. ஏங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா? அந்த தின்னி பண்டாரங்களுக்கு ப்ளூ டைமண்ட் பிரியாணி வேற கேக்குதா? நீங்க தின்னுங்க, அதுங்க கிடக்குது பண்ணீங்க. பண்ணியா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய் தவறு வந்துச்சுங்க. ஏங்க காலையில இருந்து நானும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன். வாங்க 2 பேரும் பிரியாணியை சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயோ இது என்ன வம்பா போச்சு. ஏங்க இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேணாங்க. நானும் பட்னி கிடந்து தற்கொலை பண்ணிக்குவேன், அப்புறம் பேயா சுத்துவேன், அடிக்கடி பிரியாணி கேட்பேன். ஐயோ வேணாங்க, நீங்க பிரிங்க. அப்படி வாங்க வழிக்கு. இவன் பேயா சுத்துவானா, பிரியாணி கேட்பானா? இவனும் வெளியே வரட்டும் பாத்துக்குவோம். ஏண்டா அந்த பொண்ணு பிரியாணி கேட்டுச்சு, நான் வாங்கி கொடுத்தேன் அப்படி நம்ம கிட்ட அவன் சொல்லல. டேய் அந்த பொண்ணு ஒண்ணு கேட்டிருக்காடா, இவன் தான் நாய் மாதிரி சுத்துறானே. டேய் டேய் யார பார்த்து நாய்ங்கறீங்க? நீ தெரு நாய், நீ வெறி நாய். நாயின்னு பேசாத, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. டேய் நீங்க முதல்ல மரியாதை பேசுங்க. என்ன மேல டச் பண்ணாத. டச் பண்ண என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ அமைதி அமைதி. சாத்தையா, இவனுங்க 2 சாத்தியா. உங்களோட பெரிய கூத்தையா. இங்க பாருங்க, 3 பேர் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட்ட நேரடியா கேட்டா போச்சு. அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லஹோ 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 லஹோ. சாத்தையா ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்ன சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், ஈரல் லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படிச்ச ஆண்டவனாலே கண்டுபிடிக்க முடியாது. டேய் இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கான்னு நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தையா அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். நீ ஏன்டா அழுகுற? சாத்தாட இந்த விஷயத்துல தோத்தாட. டேய் அழகாடா.
என்ன தேடுறீங்க? இல்ல டேப் ரெக்கார்டர் ரேடியோ ஏதாவது வச்சிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, என் லட்சியத்துக்காக முழுமூச்சோட இது நானே கத்துக்கிட்டேன். அப்படி என்ன லட்சியம்? ஒரு பொண்ணை நான் மனசார காதலிச்சேன். அந்த பொண்ணுக்கு உயிர். எனக்கு வயலின் வாசிக்க தெரியாத ஒரே காரணத்துக்காக என்னை வெறுத்துட்டா. அந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கணும் ஒரே லட்சியத்துக்காக ராத்திரி போல பார்க்காம இதை கத்துக்கிட்டேன். இப்ப அந்த பொண்ணு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாளா? அதான் தெரியலையே. ஏன் நீங்க அந்த பொண்ணு விருப்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துட்டு இருக்கீங்க, காதலிக்காம போயிடுமா? கண்டிப்பா காதலிக்கும். காதலிக்குதுன்னு வச்சுக்க. பூப்பறிக்க வாரீகளா மாமா, மாமா, உச்சியில நான் வச்சிக்கிறேன். மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வாமா, வாமா, சொன்னபடி நான் வைக்கிறேன்டே. பூப்பறிக்க வாரீகளா மாமா, மாமா, உச்சியில நான் வச்சிக்கிறேன். நேத்து பூத்த முல்லை மொட்டு கண்ணில் என்ன மின்னல் வெட்டு. மாமா பார்த்து வெட்கப்பட்டு வேட்டு போச்சு சின்ன சிட்டு. சேல காத்தில் கூத்தாடுது, ஆள பார்த்து வாங்குது. ஆகாசம் பூமி ஒன்னாச்சு சாமி, என் நெஞ்சில் ஏனோ சூடேறுது. மஞ்சள் பூசுற ஆவாரம் பூவிது கொஞ்சம் தெரிக்க, அந்தியில் பூக்கிற சந்தன மல்லிகை மஞ்சள் மீறிக்க. மஞ்சள் பூசுற ஆவாரம் பூவிது கொஞ்சம் தெரிக்க, அந்தியில் பூ சந்தன மல்லிகை மஞ்சள் மீறிக்க. பூப்பறிக்க வாரீகளா மாமா, மாமா, உச்சியில நான் வச்சுக்கிறேன். மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வாமா, வாமா, சொன்னபடி நான் வைக்கிறேன்டே. காட்டும் போது பள்ளிக்கட்டு, பாப்பா மேனி தங்க தட்டு, பார்க்க போறேன் கட்டில் இட்டு. ஓரக்கண்ணி பார்க்கிற, காதல் ஓசை நீ பாடுற. ஆரூரு தேரு பாவாட கட்டி ஊர்கோலம் போக பார்த்தேனடி. சிந்தது சிந்தது அள்ளியோதட்டில மல்லிகை மொட்டு, சிந்திர பெண்ணுக்கு செண்பக பூவில மாலைய கட்டு. சிந்தது சிந்தது அள்ளியோதட்டில மல்லிகை மொட்டு, சிந்திர பெண்ணுக்கு செண்பக பூவில மாலைய கட்டு. பூப்பறிக்க வாரீகளா மாமா, மாமா, உச்சியில நான் வச்சுக்கிறேன். ஐயைய மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வாமா, வாமா, சொன்னபடி நான் வைக்கிறேன்டே. யார விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தேங்க்யூடா. உங்க காத்திரமா இனிமே நாங்க இருக்க மாட்டோம், உதவியாத்தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். சித்ரா, நீ முதல்ல இவனைத்தான் விரும்ப போறேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி காசாவது மிச்சமா இருந்திருக்கும். ஏன் சத்தைய பெருமிச்சு விடுற? கிளிக்கு ரெக்க முடிச்சு விடுது, அதலிக்கு ஆரம்பிச்சு விடுச்சு.
இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷங்கிற முறையில எல்லாருக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி ஆமா, பெரிய மனுஷன். வைக்கணும். குட் மார்னிங். ஹலோ மதன். ஏதாவது விஷயம் உண்டு? விஷயம் இல்லாம நான் வருவேனா? சிங்கப்பூர்ல இருந்து ஸ்டார் கட்டிங் வரையில ஒரு ராஜஸ்தான் விளக்கே வருது. அந்த விளக்குக்குள்ள அந்த வைரத்தை மறைச்சு வச்சிடறேன். ஓகே ஓகே, மத்தத நாத்துக்கிறேன். வழக்கம் போல நம்ம ஆளுங்க ஏலக்கடைக்கு போறாங்க, விளக்கை எடுக்கிறாங்க. வர்ற லாபத்துல 50-50. தாத்தா பிறந்த நாள். ஐயோ பாவம், என்ன வியாதியில செத்தாரு? யாதுல சாகலங்க, காணாம போயிட்டாரு. ஓஹோ, காணா போயிட்டதா மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னியா? ஆமா. சின்ன வயசுல காணாம போனவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாத்தார விட காணாம விளையாடாதீங்க. எனக்கு சரியா இருக்கா? நீயே வயலினுக்குள்ள 500 வருஷம் இருந்திருக்க. அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க தாத்தாவை இப்ப எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப ஈஸியா. எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சிருப்பீங்களா? அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணை எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? அலாவுதீன் பூதத்தோட பேரன் ஏதாவது விளக்குள்ளதான் இருப்பாரு. இவனுக்கு வேற எப்படி சட்டிக்குள்ள இருப்பானுங்க? ஜட்டிக்குள்ளியா? ஜட்டி இல்லடா, சட்டி. ஐயோ, என் தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கேயா போறது? டேய், பழைய விளக்கு தானடா இருக்கவே இருக்கு நம்ம ஏலக்கடை. கரெக்டா? எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தொல்தி தொலி. சாத்தையா என்ன சொல்ற? எங்க மொழியில எல்லாம் தாத்தாவை தொல்தி தொல்தின்னு கூப்பிடுவோம். ஏண்டா தாத்தாவை தொழுத்தின்னு கூப்பிடுறானுங்க, பாட்டி எப்படியா கூப்பிடுவானுங்க? டேய், வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே. யார் போட்டாலும் கடிக்காது. ₹5. ஏயா செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு விக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்க. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. ஏய், முதலாளி சொன்ன விளக்கு இதுதான். எப்படி ஏலத்துல எடுத்துறணும்? சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுல தான் நம்ம சாத்தியோட தொழுத்தி ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு போனாலும் அமைக்கிற வேண்டியதான். கம்பெனி ரேட்டு ₹500. 601. 701. 800. 1000. 2000. 3000. 5000. டேய், என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு? மொத்தமா அடி. 50000. 50000மா? என்ன பண்றது? 50,000 கொடுத்து எடுத்துட்டு போனா முதலாளி உதப்பாரு. ₹1,00,000 எடுக்க அவர் பேச்சுக்கு சொன்னாரு, நமக்கு வேணாண்டா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முழிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் லிட்ட ஏலத்துல விட்டுற வேண்டியதான். எப்படியும் 1,00,000 தேரும். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1 2 3 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2ஆம் தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா, உன் பேரன் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க வாங்க தாத்தா. தொல்தி வரமாட்டீங்களா? தாத்தா தாத்தா, தொல்தி. தாத்தா வந்துருங்க தாத்தா. சாத்தையா, உனக்கு தான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்திருக்கு. ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்னம் பொடி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுனே அது தாத்தா பொடி. இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. வைரம்? வைரமா? ஏன் சாட்டையா, சரியான முட்டல் இருக்கிய. இது கூட உனக்கு தெரியலையா? டேய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா, சாத்தானுக்கு பவர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கும்? ஆமா. டேய், இந்த வைரத்தோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அநேகமா கள்ளக்கடத்தல் வைரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஓகே, வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன? இப்ப நீங்க தான் முட்டாள். கிடைச்ச வைரத்தை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இந்த வைரத்தை வச்சு மூர்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமாங்க,
எங்க அப்பா பேரச பிடிச்சவரு. இவ்வளவு வைரத்தை கொடுத்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க அப்பா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா. எத்தனை லட்சம்னா என்ன? விளக்க ஏலத்துல இருக்க வேண்டியதானே? என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறது டான்சர். என்ன வர சொன்னீங்களாமே? சொன்னபடி விளக்கு வந்து என் கைக்கு சேரலையே. என்ன சொல்றீங்க? ஏன் வேற ஏலத்துல எடுக்கல? வேற ஒரு பார்ட்டி தட்டிக்கிட்டு போயிடுச்சு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியோன்னு நான் சந்தேகப்படுறேன். என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டியா? துரோகம்ன்றது என் ரத்தத்திலேயே இல்லாதது. என்ன நம்புங்க. ஓகே ஓகே. விளக்கு இருக்கிற இடம் எங்க ஆளுகளுக்கு தெரியும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. விளக்கு இப்ப உடனடியா வந்து சேரல, அப்புறம் கோபப்படாதீங்க. உங்க ஆட்களை என்னோட அனுப்புங்க. விளக்கோட நிச்சயம் வரேன். டாய். ஓஹோ, நீங்க தான் அந்த பசங்களா? ஆமா. எங்கடா அந்த விளக்கு? டேய், அண்ணன் விளக்கு கேக்குறாருடா. இந்த விளக்க எடுத்து கொடுத்துடலாமா? இதை விட பெருசாவே கொடுத்துடலாம். ஏய், நான் இந்த விளக்க கேட்கல. ஏலக்கடையில எங்க ஆளுங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா அந்த விளக்க கேட்கிறேன். கொடுக்கலனா நாங்களே கொடுக்கறத கொடுத்து எடுத்துட்டு போயிடுவோம். தம்பி, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நாங்களே கொடுத்துடுறோம். விளக்கை இந்த படுபாவு இங்க வந்தா? என்னடா இந்த ஓட்ட ஓடுறாங்க? எல்லாம் நம்ம சாத்தியாவோட சிரிப்பு சத்தம். பார்த்தோம் பார்த்தா எல்லாரும் தோத்தா. எப்படி என் வேலை? பிரமாதம். ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க தொழுத்திக்கிட்டு தான். இப்ப நாங்க திருப்தி ஆயிட்டோம். என்னடா படிச்சுக்கிட்டு இருக்க? என் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கேன்டா. ஓ ராசிதான் நல்லா இருக்கடா. பொண்ணா எனக்கு பாக்குற. டேய், இங்க பாரு. விற்பனை விற்பனை. நல்ல நிலையில் இருக்கும் கிட்னி 20,000 ரூபாய், கண்கள் 15,000 ரூபாய், ஓ பாசிட்டிவ் ரத்தம் பாட்டில் 1க்கு 200 ரூபாய். என்னடா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாதையும் பட்டியல் போட்டு ஏன்டா இப்படி செய்றாங்க? இவன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. விளம்பரமும் வித்தியாசமா இருக்கு. அந்த ஆளும் வித்தியாசமான ஆளா இருப்பா போல இருக்கு. ஏன்டா இவனை நேரம் போய் பார்த்தானே? அட்ரஸ் இருக்கா? அணுக வேண்டிய முகவரி. அம்மா 25ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. அம்மா நீங்களா? ஆமா, நீங்க எங்களை உங்களுக்கு தெரியல? உங்க வீட்டு பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமே, கோபி மூர்த்தி சேகர், நாங்க தான். அடடே, நீங்களா தம்பி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதான் சட்டன் ஞாபகத்துக்கு வரல. வாங்க. கொடுத்ததே நான் தான் நம்பி. எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்க? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. வீட்டு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலாகாலத்துல விளம்பரம் பண்ணி வைக்க வேண்டாமா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்ன நம்பி யாருப்பா கடன் கொடுப்பா? அது இப்படியா? ஆளு பிள்ளையா பிறந்திருந்தா எப்படியாவது பழிச்சுக்குவான். இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. பொண்டிக்கட்டையா பிறந்துட்டாளே. கூட பிறந்ததான் உறவா? நாங்க இல்லையா? வசதி வந்த உடனே பழச மறக்கிறவங்க நாங்க இல்ல. ஒருவேளை சொத்துக்காக நாங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு இருந்தப்ப காக்கா சோறு வச்சு எங்க பசிய போக்குனது உங்க மகனா. மிளகாய சாப்பிட்டு வயிற்று வலியால சொந்த தங்க மாதிரி வெண்ணெய் கொடுத்ததெல்லாம் கூட மறந்துடலாங்களா? இனிமே போன கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க தங்கச்சிக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றோம்னு பாருங்க.
பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா சிங்காரிச்சு போகணும் ராஜா ஊர்கோலமா சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா பேரு வச்சு சிங்காரிச்சு போகணும் ராஜா ஊர்கோலமா நம்ம 3 பேரு சேர்ந்து ஆடலாம் நம்ம ஆசையுள்ள தங்காழ்த்து பாடலாம் சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா பேரு வச்சு சிங்காரி நம் ஆசையுள்ள தங்கச்சிக்கு வாழ்த்து பாடலாம். அப்படியே குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டாங்க. சரி, அவன் வேலைக்காரனை எப்படி கண்டுபிடிச்ச? அவன் சட்டையை கட்டும் போதுதான் தெரிஞ்சது அவன் வேலைக்காரன். நல்ல வேலை. என் வேசி அவன் கட்டி இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? சீப்பாங்க. வீட்டுல யாருங்க இருக்கா? ஏப்பா, நாங்க 2 பேர் இருக்கிறது தெரியலையா? வணக்கங்க. சேகர், மூர்த்தி, கோபி. உன்னை ஏற்கனவே எங்கேயோ பாத்துருக்கனே. உங்க ஏழை கடையில பாத்துருப்பீங்க. கரெக்ட். ஆமா, இப்ப எதுக்கா வந்திருக்கீங்க? இவனுக்கு உங்க பொண்ணை கேட்க வந்திருக்கோம். பொண்ணா? என் பொண்ணைய காணாம தேடிக்கிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை நாங்க 3 பேர் தான் வச்சிருக்கோம். 3 பேர் வச்சிருக்கீங்களா? அப்ப என் பொண்ணு என்ன பாஞ்சாலியா? அதுக்கு கூட 2 பேர் குறையுது. ஏண்டா, என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வருவீங்க? சார், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இவனும் சித்ராவும் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. நீங்க சித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்ததுனால அது எங்க கிட்ட வந்துருச்சு. இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்கு. அப்பா, எப்படியோ பாதுகாப்பா இருந்தா சரி. இந்த பாருங்கடா, முறப்பையன் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். அவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார். உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என் பொண்ணு என்ன சுண்டலா? டேய், ஒழுங்கா மரியாதையா நான் 1 2 3 என்றதுக்குள்ள என் பொண்ணை கொண்டாந்து ஒப்படைக்கணும். இல்லன்னா 4ன்னுவேன். முறப்பையன் 10 லட்சம் தானே கொடுத்துருக்காரு. இப்ப பாருங்க, பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். சிக்கா இருக்கும். வைரம்? ஆமா, வைரம். நான் என்ன உறுதுலையா சொன்னேன்? 40 50 லட்சம் தேரும் போல இருக்கே. ஏதோ எங்களால முடிஞ்சது. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள அவரு. ஓ சரி சரி மாப்பிள்ள, உட்காருங்க. என் காலு வலிக்குது. என்னங்க அதுக்குள்ள மாப்பிள்ளைங்கறீங்க? 50 லட்சமாச்சே. அப்ப என் தம்பி? அவன் 10 லட்சம், இவங்க 50 லட்சம். இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 40 இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருங்க. உங்க வாயால சம்மதம்னு சொல்லுங்க, நாங்க புறப்படுறோம். சம்மதம் 1 தரம், சம்மதம் 2 தரம், சம்மதம் 3 தரம். ஓகே, உங்க பொண்ணு வாசல் தான் நிக்குது, கூப்பிடுறோம். சித்ரா 1 தரம், சித்ரா 2 தரம், சித்ரா 3 தரம். நம்ம பண்ணியே ஏல விடுறாங்க. மணி அடிக்காது ஒண்ணுதான் பாக்கி. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா. அப்ப நாங்க வர்றோங்க. கல்யாணம் வரைக்கும் சித்ரா அங்கேயே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் சித்ரா இங்க இருந்தா அதுக்கு பேர் வாழா வெட்டி. மாமா கொஞ்சம் குனிங்க. எதுக்குடா அனாவசியமா? அத்தைய மறைக்குது. அத்தா கொஞ்சம் குனிங்க. எதுக்குப்பா? சித்ராவை மறைக்குது. அப்ப நாங்க வர்றோங்க. ஏயா, நீ கேட்ட மாதிரி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தும் வைரத்தை பார்த்து மயங்கிட்டியா? என்னுடைய வைரமும் போச்சு, முறப்பொண்ணும் போச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என் பொண்ணுக்கு சீதனமா அந்த வைரத்தை இவங்க தான் சார் கொடுத்தாங்க. டேய், மரியாதையா சொல்லுங்க. வைரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார், அத வந்து சார், இப்படி உட்கார்றது சட்டப்படி குற்றம் சார். கரெக்டா சொன்னீங்க. சொல்லலைன்னா விட்டுருவீங்க போல இருக்கே. சொல்றேன். இந்த வைரத்தை எங்க சாத்தியா கொடுத்தாரு. சாத்தியாவா? யாரது? சாத்தியாங்கிறது எங்க வீட்டுல நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் சாத்தியா. அவரையும் காட்டி கொடுக்குறியா? அது ஒண்ணு இல்லைங்க. சாத்தியாங்கிற மகன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இந்த வைரத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாருங்க. என்னங்கடா, காக்கி சட்டை போட்ட எங்கிட்டயே காது குத்துறீங்களா? வேற என்ன சட்டை போட்டா காது குத்தலாம்? ஷட் அப். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ கான்ஸ்டபிள், அவர் கேட்டா தான் உண்மையை சொல்லுவாங்க. சுமாரியா, இவங்க உள்ள தள்ளு. கரெக்ட் சார். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். அப்பதான் உண்மையை சொல்லுவானுங்க. உன்னையும் தாயா போயா. ஏப்பா, உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு தேடி வந்து வைரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி மாட்டி விட்டீங்களே. என் பொண்ணை பார்த்த அந்த நேரத்துக்கு தூங்கி இருக்கலாம். ஏங்க, என்னங்க நீங்க தூங்கி இருந்தா உங்க சம்சாரம் நினைச்சிருப்பாங்களே. சும்மா இருப்பா. இப்ப 4 பேருக்கு 4 வீக் போட போறாங்க. ஏதாவது கொடுத்தா ஒரு வீக் குறையுமா? வாங்குற மாதிரி போயா. ஏ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் உள்ள தள்ளியா. How are you? போயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் அட்வொகேட் ரகுநாத். 3 பேரை உள்ள வச்சிருக்கீங்களே, வைரம் கடத்தினதா? அவங்களை ஜாமீன் எடுக்க தான் வந்திருக்கேன். நோ, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சவாலா இருந்த கள்ளக்கடத்தல் கும்பல கையங்காலமா பிடிச்சிருக்கோம். ஜாமீன்ல விட முடியாது. ஐ எம் சாரி. உங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் சார். வாட்? ஆமா சார், நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அவங்க கடத்தக்காரங்களும் இல்ல, நீங்க வச்சிருக்கிறது வைரம் இல்ல. என்னது வைரம் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், அதை கொடுத்ததே நான் தான். என் பேர் சாத்தையா. சாத்தியாவா? ஆமா ஐயா, நான் உங்ககிட்ட கொடுத்தது வைரம் இல்ல, கற்கண்டு. மளிகை கடையில தான் கிடைக்கும். கல்கண்டா? என்ன இதெல்லாம்? இவன் பொய் சொல்றான். அது வைரமே தான் சார். ஐயா,
நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க கொண்டாட சொல்லுங்க, நான் கற்கண்டுன்னு நிரூபிக்கிறேன். போய் அதை எடுத்துட்டு வாயா. எஸ் சார். இதான் சார் அந்த கடத்தல் வைரம். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. வைரத்தை நான் சாப்பிடுறதா? உயிர் மேல அவ்வளவு பயமா? சரி நானே சாப்பிடுறேன். இன்னும் சார் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்கு? ஆஹா, பேஷ் பேஷ். கல்கண்டுனா இதுதான் கல்கண்டு. ஐயா இப்ப என்ன சொல்றீங்க? யோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னால மானம் போச்சியா? பத்தனா கல்கண்டுக்காக நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துட்டியே. இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குற. போய் அவனை ரிலீஸ் பண்ணியா? எஸ் சார். ரொம்ப நன்றி சார். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் இல்லையா சார்? என்ன நல்ல சார், வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில இருந்திருக்குமியா. மாமா அது வந்து மாமாவா? இங்கேயே மணி அடிச்சு உன்னை ஏலத்துக்கு விட்டுருவேன். எவன் வாங்கறது? சார் ரொம்ப கோபமா இருக்காரு, அதனால இங்கே நின்னு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. வாங்கயா. நீங்க போயா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆஃப்டர் ஆயிரம் பணிய. ஐயா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணை இவனுக்கு. பேசாதீங்கடா. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கொக்குவுக்கே ப்ளூ பெயிண்ட் அடிச்சு மயில் விக்கிறவன். என்கிட்டயே உங்க சித்து விளையாட்ட காட்டுறீங்களா? நமக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் சாத்தியா அப்படி பண்ணிட்டாரு. நம்ப மாட்டேன். மார்வாடி கடையில நான் கொண்டு போய் காட்டும் போது சுத்தமான வைரம் சொன்னான். அதே கற்கண்டா மாத்திட்டீங்களடா. கொஞ்சம் விட்டா மார்வாடிய கிறிஸ்டினா மாத்திருவீங்க போல இருக்க. மார்வாடி கிறிஸ்டினா மாறிட்ட என்னங்க பண்ணுவா? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா ரெடி. டேய், உங்களுக்கு பொண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, சூனிக்கார பசங்களா. வெளியே போய் வித்த கட்டி புடைச்சுங்க. சார் வந்து என்னடா வந்து பொந்து போடா வெளியே போ. போடா. வாங்க வாங்க, கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நல்ல பால் பாயசம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. பாயசமா? மண்ணாங்கட்டி. அதை கொண்டு போய் சாக்கடையில் கொண்டு. நான் உங்களுக்காக எவ்வளவு ஆசையா பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். அதை போய் சாக்கடையில் கொட்ட சொல்றீங்களே, அப்படி என் மேல என்ன கோவம்? என்னடா மூர்த்தி, தாத்தான் செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்லுது? அதுக்கு எப்படியே கஷ்டம் தெரியும் போது அது உட்கார்ந்து ஜாலியா பால் பாயசம் சாப்பிட்டு இருக்கு. அன்னைக்கே சொன்ன வைரத்தை போலீஸ்ல கொடுத்துடலாம்னு, அதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொன்னியே. இப்ப என்ன ஆச்சு? காதலுக்கு காதலும் போச்சு, கல்யாணத்துக்கு கல்யாணமும் போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ வந்தல இருந்து எங்களோட சந்தோஷம் போச்சு, ஒற்றுமை போச்சு. சும்மாரியா தண்டச்சோறு. நானா தண்டச்சோறு? என்னாலதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமை குறைஞ்சு போகுதுன்னா நானே போறேன். சாத்தியா, என்னடா மடத்தனமா பேசுறீங்க? அண்ணக்காவடியா இருந்த நம்மள ஆகாசத்துல தூக்கி வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி பேசுறீங்களே. உங்களால என்னால உங்க ஒத்துமை குலைய வேணாம், நானே போறேன். சத்யா, நீ எங்க போற? எங்கேயோ போறேன். என்னைக்கு இவங்க 2 பேரும் மனசு மாறி என்ன கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு நான் மனப்பூர்வமா வருவேன். நான் வர்றேங்க, நான் வர்றேன். சத்யா, திருப்தியா? இப்ப திருப்தியாடா? நன்றி கெட்ட பயலடா. போங்கடே. இப்பாவது தெரிஞ்சுக்கங்க என் தம்பியோட அருமைய. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தன் கல்கண்ட கொண்டாந்துட்டு வைரம்னு சொன்னான். அவனுக்கு போய் நம்ம பொண்ண குடுக்கறேன்னு சொன்னீங்களே. சும்மா ரெடி. அதே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கியே. பொண்ணை குடுக்காட்டி கூட பரவாயில்லக்கா. நம்ம குடும்ப மானமே சந்தி சிரிச்சிருக்கோம். வைர கடத்தல் ஜெயிலுக்கு போய் 7 வருஷம் கம்பி எண்ணி இருப்பாரு. 7 வருஷம் ஜெயில இருந்து என்ற அளவுக்கு ஜெயில கம்பி இருக்கா? அது கூட பரவாயில்லையே. நீ போய் எண்ணிட்டு வரேன்னு சொல்றியா? அது இல்லங்க, நல்ல நாள் பார்த்து என் தம்பிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரி, வர்ற முகூர்த்தத்துல உன் தம்பிக்கும் உனக்கும் கல்யாணம். ரொம்ப சந்தோஷங்க. ஏண்டி, நான் மறதியில சொல்லிட்டா உனக்கும் சந்தோஷம் சொல்றேன். நானும் மறந்துட்டேன். ஒரு மறதியில குடும்பமே குழப்பமாக தெரிஞ்சிச்சு. இப்ப கரெக்டா சொல்றேன். வர்ற முகூர்த்தத்துல உன் தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம். எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஓ சரி, உன் தம்பிக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம். கரெக்ட் கரெக்ட். ஹலோ, மூர்த்தி பேசுறேன். அண்ணே, நான் புவனா பேசுறேன். என்னம்மா, என்ன விஷயம்? அண்ணே, அந்த ஏலக்கடைக்காரர் பொண்ணு சித்ராவுக்கும் என்ன ஏமாத்தவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுண்ணே. அப்படியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அதை நடக்க விடாம நாங்க பாத்துக்கிறோம். கோபி, சேகர், என்னடா மூர்த்தி கூப்பிட்ட? அதற்கு சித்ரா கல்யாணமா? கல்யாணமா? வாங்கடா, 2ல 1 பாத்துறோம். சீக்கிரம் வாடி. இருங்க, புடவைய மாத்திட்டு வரேன். இத்தனை நாளா புடகட்டாமல இருந்த? பொண்ணு கல்யாணத்துக்கு போறோம், நல்ல புடவையா கட்ட வேண்டாமா? என்ன புடவை கட்டிக்கிட்டு இருக்க? புடவையே கட்டலையா? சீக்கிரம் வாடி, நமக்கா கோயில்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பஸ் பஸ். என்னடா விஷயம்? நீங்க ஏமாற்றி கைவிட்டீங்களே புவனா, அவ சொல்லி வைரம் கடத்துற 3 பேர் வர்றாங்க. யாரு? புவனாவா?
அவங்க வந்தா வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும். அதான் நடக்காது. அவ வரத்துக்கு முன்னாடியே சித்ராவை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுறேன். நடக்காது. அயோக்கிய ராஸ்கல், பொம்பளை பொறுக்கி, என் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறியா? போடா வெளியே. அப்பா, இவனை பத்தி நான் முன்னாடியே சொன்னேனா இல்லையா? கரெக்ட்மா, நான் தான் அவனை புரிஞ்சுக்கல. டேய் மாமா ரொம்ப பேசுறாரு, பிடிச்சு லேசா அப்படி கட்டி போடுங்கடா. ஏண்டி, நீ இப்படி சொன்ன உடனே நான் கையை விடுறதுக்கு இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். அடச்சி வாடி. டேய் வாங்கடா. நான் ரெடி. சேலைய மாத்திட்டேன், போலாமா? என்ன கட்டி போட்டாங்களே? ஐயோ, என்னங்க இது? கல்யாண நேரத்துல இப்படி கட்டி போட்டுட்டு இருக்கீங்க? வேண்டுதல். தம்பி தம்பின்னு சொன்னியே, அவன் வில்லனா மாறிட்டாண்டி. என்ன கட்டி போட்டுட்டு நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். அடப்பாவி, இப்படி கட்டி போட்டுட்டானுங்க. ரசிக்கிறியா? அவுத்து விடுறி. இப்படி கட்டி போயிட்டானுங்களே, அவுத்து விடுறி. பா போகலாம். கயிறு இருக்குங்க. வில்லன்களா போயிருக்கானுங்க. சண்டை கிட்ட வந்துச்சுன்னா எங்க சார் கிளம்பிட்டீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கா? யாரு அந்த அயோக்கியனுக்கா? அவனை பத்திய எல்லா உண்மைகளையும் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க மகளை கடத்திட்டு போயிட்டான். கட்டாய தாலி கட்ட போறானா? கவலையே படாதீங்க, உங்க மகளை நாங்க காப்பாத்துறோம். டேய் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க போலாம். வாங்க டேய். டேய் இந்த கார்ல போயிருவோமா? டேய் வேற யார் காராவது இருக்க போதுடா? டேய் யார் காரா வந்தா என்னடா? வாங்க வாங்கடா. உட்காருங்கடா. ஸ்டார்ட் பண்றா. என்னடா வண்டியை நிறுத்திட்ட? ஜீப்பை பிடிக்க வேணாமா? டேய் நான் நிறுத்தலடா, அதுவும் நின்றுச்சுடா. இந்நேரம் சித்ரா இடத்துல தாலியை கட்டிருமா. இப்ப என்னடா பண்றது? தாத்தையா இருந்தாலும் ஏதாவது வழி பண்ணிருப்பாரு, அவரையும் துரத்திட்டோம். இப்போ ஒண்ணு மிஞ்சி போல. நீங்க மனசார விரும்பி கூப்பிட்டா நான் வருவேன். சாத்தையா சொல்லிருக்காருல, ஆமா. கூப்பிடுவோம்டா. சாத்தையா, இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து எங்களை காப்பாத்து. சாத்தையா! 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 டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சாத்தையா, எங்களை மன்னிச்சிடு. நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள் நிலைமையை புரிந்து கொண்டேன். அவர்களை பிடிப்பதற்கு இந்த வாகனம் போதாது, உங்களுக்கென்றே ஒரு வாகனம் உருவாக்கி தருகிறேன். இத பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அது பாருங்கள். எப்படி? சாத்தையா, கார் கேட்டா கப்பலே கொடுத்துட்டீங்க. இன்னும் என்னென்னமோ கொடுப்பேன். புறப்படுங்க. சீக்கிரம். சீக்கிரமாக செல்லுங்க. இந்த பக்கமா வந்த ஜீப் எங்க போச்சுன்னு தெரியலையேடா. எப்படா கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், அந்த மாடி மேல போய் கண்டுபிடிப்போம். இந்த வண்டி இல்லையா? நான் இருக்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நிறுத்துங்கள். எங்கே போயிருவீங்க? பின்னாடியே வரேன். சீக்கிரம் சொல்லுங்க.
வாங்க. சாத்தா தலையில படிச்சுட்டு வான்னு கூப்பிடுது. சீக்கிரம் சீக்கிரம். ஏய் என்னடா அது கரை ஓரத்துல இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? இவ்வளவு வேகமா போறானே எப்படி நம்ம பிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், கடல் வழியாக ஓவர்டேக் பண்ணி அவர்களை பிடித்து விடலாம். கடல் வழியே ஓவர்டேக்கா? டேய் சாத்தியா எது வேணாலும் செய்யடா. சீக்கிரம். தள்ளுங்கள், அவர்களை உடனே பார்க்கிறேன். சாத்தையா நீயே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி? எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு நாங்க கவனிக்கிறோம். தூள் கலப்புங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இவனை அரெஸ்ட் பண்ணு. எல்லாம் நல்லபடியா முடிந்தது. ரொம்ப நன்றிங்க. நீங்க தான் எங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உங்களை நாங்க காலம் பூரா மறக்க மாட்டோம். எங்க போற சாத்தியா? நாங்க தான் எங்க தப்பு உணர்ந்து திருந்திட்டோமே. நீ எங்களை விட்டு எங்க போற? அப்படியே அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு எங்கேயும் போகல. நல்லவங்களோட இதயத்துல இருப்பேன், வள்ளலோட கரங்கள்ல இருப்பேன், கள்ளமில்லா உள்ளத்துல இருப்பேன். என் உருடா மறையும் தவிர நான் எப்பவும் உங்களோட தான் இருப்பேன். அப்ப நான் வர்றேன். மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வாமா வாமா
சொன்னபடி